அன்பார்ந்த மாணவர்களை உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது எக்ஸைஸ் 6.6 ஃபிஃப்த்து சம் ஆர் வெக்டர் ஈக்குவல் 6 i cap + 4 j cap - 3 k cap = 12 என்ற தள ஆய அச்சுக்களுடன் ஏற்படுத்தும் வெட்டு துண்டுகளை காண்க. இப்போ ஆய அச்சுக்களுடன் ஏற்படுத்தும் வெட்டு துண்டுகளை காண்க. இது ஒரு தளத்தின் என்ற தளம் தளத்தின் வெக்டர் சமன்பாடு என்னமா ஆர் வெக்டர் டாட் 6 i cap + 4 j cap - 3 k cap = 12. ஆரை என்ன சொல்லுவோம்? x i cap + y j cap + z k cap. இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஓகேவா? இந்த ஆர் வெக்டரை இதை மல்டிப்ளை பண்ணுவோமா? ஸோ எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் இசட் கே கேப் டாட் 6 i cap + 4 j cap - 3 k cap = 12. இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 6x ஜே மல்டிப்ளை பண்ணால் 4y - 3z = 12. ஓகேவாம்மா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 12. இதை 1ன்னு எடுக்கும். ஈக்குவேஷன் 1 12ஆல் டிவைட் பண்ணுவோம். ஏன்னா இங்கே 12 தானே இருக்குது. 12ஆல் டிவைட் பண்ணால் 6x/12 + 4y/12 - 3z/12 = 12/12. ஸோ தட் இஸ் equal x/2 + y/3 - z/4 = 1. ஓகேவா? இப்போ என்ன ஆய அச்சுகளுடன் ஏற்படுத்தும் வெட்டு துண்டுகளை காண்க அப்படின்னா, இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியுதுனமா x/a + y/b z/c = 1 என்பது ஆய அச்சுக்களுடன் ஏற்படுத்தும் வெட்டு துண்டு என்பது தளத்தின் வெட்டு துண்டு வடிவ சமன்பாடு என்பது தளத்தின் வெட்டு துண்டு வடிவ சமன்பாடு. ஓகேவா? அப்போ இப்போ x/2 எக்ஸ் தளத்தின் வெட்டு துண்டு y எழுதுவோமா? ஃபைனல் ஆன்சர் எக்ஸ் தளம் எக்ஸின் தளம் எப்படி எழுதுவோம்? தளத்தின் எக்ஸின் வெட்டு துண்டு என்னது? தளத்தின் எக்ஸின் வெட்டு துண்டு என்னமா கிடைச்சிச்சு? 2. ஒய்யின் வெட்டு துண்டு வடிவம் 3. தளத்தின் இசட்டின் வெட்டு துண்டு வடிவம் என்னதுமா? தளத்தின் -4. ஓகேவாம்மா? இது ரொம்ப நார்மலான இதுதாம்மா. பாருங்கம்மா, தளம் ஆய அச்சுன்னா எக்ஸ் ஒய் இசட் அச்சு. ஆருக்கு x i cap + y j cap + z k cap. இதை சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே பாருங்கள், இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? 12. இந்த 12 கொண்டு இங்கே டிவைட் பண்ணுறோம். இந்த ரைட் ஹேண்ட் சைடு 12 இருந்தால் 12ஆல் டிவைட் பண்ணணும். 10 இருந்தால் 10ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? = 1 அப்படி தான் சொல்லியிருக்கான். இங்கே இந்த டேர்மை 1ஆக மாற்றணும். இங்கே என்ன நம்பர்ஸ் இருக்குது? 12. சப்போஸ் 35 இருந்தால் 35ஆல் டிவைட் பண்ணணும். இங்கே 1ஆக மாற்றிடணும். ஓகேவா? இந்த ரைட் ஹேண்ட் சைடை 1ஆக மாற்றணும். அப்போ 12ஆல் இங்கே டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணப்போ x/2 y/3 z/c. ஸோ எக்ஸின் வெட்டு துண்டுவம் 2, ஒய்யின் வெட்டு துண்டுவம் 3, இசட்டின் வெட்டு துண்டுவம் -4. ஓகேவா? இந்த வீடியோவை 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.